தங்கம் மற்றும் சொத்து வைப்பதற்கு வருடத்திற்கு ஒரு முறை ஜக்காத்து கொடுக்கணுமா, இல்லை வாழ்நாளில் ஒரு முறை கொடுத்தால் போதுமா? சூப்பர் கேள்வி. புரிஞ்சா? இந்த தமிழ்நாட்டு ஃபித்னா இருக்கு பத்தியலா, உலகத்திலேயே பார்த்தீங்களாக்க எல்லா இமாம்களும் எல்லா முஹத்திதுகளும் வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும். என்ன செய்யணும்? வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும். இப்படிதான் ரசூல்லா தோன்றியதிலிருந்து இதுவரை வந்திருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தடவை கொடுத்தால் போதும். புரிஞ்சா? இந்த குழப்ப உலகத்தில் வர எங்கேயுமே கிடையாது. எங்க மட்டும் தான் இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும். இது தப்பு. அந்த லைஃப்ல ஒரு டைம் கொடுத்தா போதுங்கிறாங்க பத்தியலா, இது 100% தவறு. பொருளுக்கு வருஷம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். புரிஞ்சா? டாக்டர் மும்பையில் டாக்டர் ஜாக்கிர் நாயிட்ட இதே கேள்வி கேட்டாங்க. புரிஞ்சா? இதே கேள்வி டாக்டர் ஜாக்கிர் நாயிட்ட கேட்கும் போது அவர் கேட்டாரு, நீ தமிழ்நாடா? புரிஞ்சா? அப்படின்றாரு. சொல்றாரு, இந்த குழப்ப உலகத்திலே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறாரு. உண்மையில் அப்படித்தான். முதல்ல நம்மளும் அங்கிருந்து தான் பயணம் பட்டு வந்தவர்கள் முறையில், புரிஞ்சா, அமராபாத்தில் ஓதிட்டு இன்னைக்கு பல அமைப்புகள் ஜமாத்துகள்லாம் வச்சுக்கிறாங்கல்ல. இந்த ஜமாத்தில் நானும் இருந்து அந்த ஜமாத்துடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்து அப்படி பயணப்பட்டு தான் தக்வா பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிறேன். சரியா? அப்ப இந்த ஜக்காத்து ஒரு தடவை கொடுத்தா போதுன்னு சொல்றாங்க பத்தியலா. இது முத ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இந்த குழப்பத்தை ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சா? 20 வருஷத்துக்கு முன்னால இந்த குழப்பத்தை எப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க? ஏன்னா நான் உள்ள இருந்தவன், அதனால எனக்கு நல்லா தெரியும் எப்படி இந்த குழப்பத்தை ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, ஜக்காத்து என்று சொன்னாலே சுத்தப்படுத்துதல் என்று பொருள். அதான் அர்த்தம். ஜக்காத் என்ன அர்த்தம்? சுத்தப்படுத்துதல் என்று பொருள். இதை வச்சுட்டு சொல்றாங்க, ஜக்காத்துன்றாலே சுத்தப்படுத்துதல் தானே. நம்ம ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்துட்டா அந்த பொருள் சுத்தமாயிருச்சே, சுத்தமான பொருளுக்கு மீண்டும் ஏன் ஜக்காத்? இதான் அவன் கேட்ட கேள்வி. 100 கிராம் தங்கம் இருக்குது, 2.5 கிராம் கொடுத்தாச்சு, 97 கிராம் மிச்சம் இருக்குது. இந்த 97 கிராம் மிச்சம் தங்கத்தான் சுத்தமாயிருச்சே, சுத்தமான பொருளுக்கு மீண்டும் ஏன் ஜக்காத்? சரியா? இதான் பிள்ளையார் சொல்லி போடுவாங்கல்ல, இப்படித்தான் போட்டு இதை ஆரம்பிச்சாங்க. இதுவே தவறு. எது தப்பு? பொருளை சுத்தப்படுத்துதுன்னு சொன்னாங்க பத்தியலா, பொருளை சுத்தப்படுதுன்னு சொன்னாங்கல்ல, அதுவே முதல்ல தப்பு. ஜக்காத் என்பது அந்த பொருளை சுத்தப்படுத்துகிறதா, கொடுக்கக்கூடிய ஆளை சுத்தப்படுத்துகிறதா? ஆளை. அந்த பொருளை சுத்தம்னா நீங்க என்ன திருடியா கொண்டு வந்திய? அது அசுத்தமா இருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஹலாலா சம்பாதிச்ச காசுங்க. அந்த காசை தங்கம் வாங்கி வச்சுக்கிறீங்க, அது ஹலால் காசு, சுத்தமான பொருள், அசுத்தமே கிடையாது. புரிஞ்சா? ஆனால் நம்மள்கிட்ட தான் அசுத்தம் இருக்குது. புரிஞ்சா? குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லுவான், சூரத்து தௌபா 9வது சூராவில் 103வது ஆயத்து, 9ல் 103 அதில் சொல்லுவான், நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். ஜக்காத் என்பது துதஹிருஹும், அவர்களை சுத்தப்படுத்துகிறது. பொருளை இல்லை, யாரை சுத்தப்படுத்துது? கொடுக்கிற ஆளை சுத்தப்படுத்து. அவர் 1 வருஷம் பாவம் செஞ்சிருப்பார்ல, அந்த 1 வருஷம் பாவத்துக்கு பரிகாரமாக மன்னிப்பாக என்ன இருக்குது? ஜக்காத்து ஆளை சுத்தப்படுத்துது அப்படின்னு அல்லாஹ் நேரடியா சொல்றான். இப்ப அவர் கொடுத்துட்டாரு, இந்த வருஷம் சுத்தமாயிட்டாரு, அடுத்த 1 வருஷத்துக்குள்ள நம்ம பாவம் செய்வோமா மாட்டோமா? செய்வோம்ல. திருப்பி அடுத்த வருஷம் என்ன செய்யணும்? அதுக்கு கொடுக்கணும். திருப்பி அடுத்த வருஷம் கொடுக்கணும். இப்படித்தான் அல்லாஹ் நேரடியாகவே சொல்றான். ஆளை சுத்தப்படுத்துன்னு அல்லாஹ் சொல்லியிருக்க, இவர் இஷ்டத்துக்கு காசு கொடுக்க கூடாது, சில பேரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக என்ன பண்ணிட்டாரு? பொருளை சுத்தப்படுத்துது அப்படின்னு. சில பணக்காரவங்க எல்லாம் இதான் கரெக்ட், எனக்கு தெரியும், நான் யாருன்னு கேட்டின்னு வைங்களேன், சரசரன்னு பேர் அடிப்பேன். நான் அங்கிருந்து வந்தவன். புரிஞ்சா? இருந்தாலும் வேண்டாம், இது சபை நாகரீகம் கருதி யாருடைய பேரையும் சொல்ல வேணாம் நினைக்கிறேன். அப்ப இப்படின்னு சொல்லிட்டாங்க. பொருள் சுத்தம் அல்ல, எது சுத்தம்? நபர் சுத்தம், ஆள் சுத்தம். ஒன்று
அப்புறம் ரெண்டாவது வாதம் வச்சாங்க, வருஷம் வருஷம் கொடுத்தா அவரே ஃபக்கீரா போயிடுவாரே. அவங்கெல்லாம் முந்தி வச்ச வாதம், அவங்க எழுத்து எல்லாமே இருக்குது. வருஷம் வருஷம் ஜக்காத்து கொடுத்தா என்ன ஆயிடுவாரு, அவரே ஃபக்கீரா போய் ஜக்காத்து வாங்குற அளவுக்கு போயிடுவாரு அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், வருஷ வருஷம் கொடுத்தா ஃபக்கீரா போயிடுவான்னு யாரு சொல்லுவான்னு சொன்னா ஷைத்தான் தான் அப்படி சொல்லுவான். அப்படி சொல்றவன் யாரு? ஷைத்தான். நான் சொல்லல. குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா 2வது சூறாவுல ஆயத்து நம்பர் 275 கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. 268 சரியா? 2வது சூறாவுல அதில் பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அஷைத்தானு, ஷைத்தான் இருக்கிறான் பத்தியாலா, ஷைத்தான் சொல்லுவான், எய்துக்குமுல் ஃபக்ர, நீ ஜக்காத் கொடுக்காத, கொடுத்தா நீனே பகீர்சாவை போயிடுவான். சொல்றாங்கல்ல, வருஷ வருஷம் கொடுத்தா போயிடுவான்னு சொல்லிட்டு. இப்படி யார் சொல்லுவா? ஷைத்தான் தான் சொல்லுவான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அப்படி சொல்றவன் ஆபாசம் செய்வான். அப்படி ஜக்காத்தை வருஷத்துல ஒரு தடவை கொடுத்தா போன்னு சொல்றான் பத்தியலா, அவன் என்ன செய்வான்? ஆபாசத்துல சிக்குவான். அல்லாஹ் சொல்றான், அவன் ஆபாசம் பண்ணுவான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அவன் ஃபாஹிஷா, அவன் ஆபாசம், அவன் அசிங்கத்தை செய்வான் அப்படின்னு சொல்லிவிட்டு, வல்லாஹு யஇதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான், மக்ஃபிரத்த மின்ஹு வ ஃபதுலா, ஜக்காத்தின் மூலமாக நான் உங்களை மன்னிப்பேன் என்றும் உங்களுடைய ரிஸ்கை அதிகப்படுத்துவேன் என்றும் சொல்வதாக குர்ஆன் சொல்லுது. அப்ப நீ குடு, வருஷ வருஷம் கொடுத்தா நான் ஜாஸ்தியாக்குவேன் அல்லாஹ் சொல்லியிருக்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஃபக்கீரா போயிடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது தப்பு இல்லையா? தப்பு. அப்புறம் இது நிறைய பேசுறானோ, முக்கியமான தலை இது இல்லை, ஒரு 2 ஹதீஸ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அபூதாவுல ஒரு ஹதீஸ் வரும், அப்துல்லா பின் முஆவியா அல் காமிதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, யார் வருஷ வருஷம் ஜக்காத் கொடுக்குறாங்களோ அவர்கள் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார்கள். புரிஞ்சா? வருஷ வருஷம் கொடுக்குறவங்க அவங்க தான் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார்கள். அபூதாவுல பக்காவான ஹதீஸ் இருக்குது. ஒண்ணுமில்லை, உங்களுக்கு விளங்குற மாதிரி பளிச்சுன்னு சொல்லிடுறேன். கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் கொடுக்கணுங்கிறதுக்கு. ஆடு இருக்கு பத்தியால, ஆட்டுக்கு ஜக்காத்து உண்டா இல்லையா? உண்டா இல்லையாத்தா? ஆட்டுக்கு ஜக்காத்து இருக்குது. ஒரு ஆளுடைய பண்ணையில் 1 to 40 ஆடு இருந்தால் அந்த ஆட்டுக்கு ஜக்காத்து இல்லை. 1 to 40 வரை இருந்தால் ஜக்காத்து இல்லை. புரிஞ்சா தம்பி? 41 என்னத கேட்பேன், 41 120 வரை இருந்தால் ஒரு ஆட்டை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். கணக்கு புரியுதா? எல்லாம் ஹதீஸு. 41 to 120 இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 121 200 வரை இருந்தால் 2 ஆட்டை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 201 300 வரை இருந்தால் 3 ஆட்டை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். அதற்கு மேல் இருந்தால் ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆட்டை ஜக்காத்தாக கொடுக்கணும். இது நேரடியா ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். புகாரிலே இந்த ஹதீஸ் இருக்குது. புரிஞ்சா? இப்ப வாங்க ஒருத்தர்கிட்ட தம்பி, சரியா, 120 ஆடு இருக்குது. எத்தனை ஆடு இருக்குது? 120 ஆடு இருக்குது. அவர் எத்தனை ஆட்டை ஜக்காத்தா கொடுக்கணும்? ஒரு ஆட்டை ஜக்காத்து கொடுத்துட்டாரு. கொடுத்தாச்சா? வருஷம் முடிஞ்சு போயிருச்சா? அடுத்த வருஷம் பார்க்கறாரு 125 ஆடு இருக்குது. அடுத்த வருஷம் 125 ஆடு இருக்குது. அவர் எத்தனை ஆட்டை ஜக்காத்தை கொடுக்கணும்? எத்தனை ஆட்டை? 2 ஆட்டை. நேரடியா ரசூலுல்லாஹ் 2ங்கறாங்க. நேரடியா ரசூலுல்லாஹ் 2ங்க. இப்போ நான் கேட்குறேன், ஏன் 125க்கு 2ங்கறியல? நம்ம தான் 120க்கு கொடுத்தாச்சுல. நம்ம தான் 120க்கு 1 கொடுத்தாச்சுல. அது சுத்தமாயிருச்சுல. புதுசு 5 தானே வந்திருக்குது. 5க்கு ஜக்காத் இல்லை தானே, கொடுக்காம இருக்கலாமா? ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, நீ 120க்கு 1 கொடுத்துட்டியா, அடுத்த வருஷம் 125 ஆயிருச்சா, நீ கொடுத்ததெல்லாம் வைக்க கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 120 பார்க்கணும்.
121 ஆயிட்டாலும் என்ன செய்யணும்? 2 ஆட்டை ஜகாத்தாக கொடுங்கள். அப்ப கொடுத்ததுக்கு கணக்கு போட்டு திருப்பி கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலையே அந்த ஹதீஸை வச்சு. புரியுதா? அப்ப தெளிவா ஹதீஸ் இருக்குது. என்னவோ தெரியல, இவங்களுக்கு அது பிடிக்கலையோ அது அல்லாஹு அலம். ஆனால் அவர் சொல்றது 100% தவறு. ம்